வணக்கம். முதல் வணக்கம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். ஒரு ஊரில் என்கிற ஒரு பகுதியில் இன்றைக்கி நம்ம உங்களை சந்திக்கிறோம். சூழ்நிலையை கைது செய்கிறவன் தான் இளைஞன், சூழ்நிலை கைதியாக இருக்கிறவன் இளைஞன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னா, எழுமின் விழுமின் உழைமின்னு சொன்ன விவேகானந்தர் அவர்கள். விவேகானந்தர் ஒரு அருமையான மனிதர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய புரட்சி துறவி. அவர் அமெரிக்காவில் பேசிட்டு இந்தியாவுக்கு வந்தார். ஜெய்ப்பூர் அரசாங்கம் அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வரவேற்பதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு விலைமகள் அங்கே நடனம் ஆடி அவரை வரவேற்கிறதா இருந்தது. இந்த ஆடுகுல மகளிர் ஒரு விலைமகள் நடனம் ஆடி நம்மை வரவேற்பதா அப்படின்னு அந்த அரங்கத்துக்குள்ளே வராமல் அந்த ரூம்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் விவேகானந்தர். அவருக்கு ஒரு மனசுக்குள்ள சஞ்சலம், நம்மை போய் வரவேற்பதற்கு இந்த பெண் ஆடணுமா அப்படின்னு ஒரு சஞ்சலப்பட்டு உட்கார்ந்துருந்தார். அப்போ அந்த விலைமகள் ஒரு பாட்டு பாடினான். அவள் பாடின பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. பாரஸ் என்பது ஒரு கல். அந்த கல் என்ன பண்ணுமா, எதை தொட்டாலும் தங்கமாக மாற்றுமா. எதை தொட்டாலும் தங்கமாக மாற்றும். நான் ஒரு கசாப்பு கடை அறிவாள் தான், ஆனால் நீ என்னையும் தங்கமாக அல்லவா மாற்றியிருக்க வேண்டும், நீ ஒரு உண்மையான பாரஸ் கல்லாக இருந்தால் அப்படின்னு பாடினான். உடனே ஓடி வந்து விவேகானந்தர் அவருடைய காலை தொட்டு வணங்கி, எனக்கு ஞானம் கொடுத்த தாயே அப்படின்னு வணங்கினாராம். யோசிச்சு பாருங்க, யாரிடமிருந்தும் நாம் பாடம் கற்கலாம். வாழ்க்கையை மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டால், மகாபாரதத்தில் ஒரு அருமையான காட்சி வருங்க. ஒரு முனிவர், கௌசிக முனிவர்னு பேர். அவர் ஒரு நாள் தவம் இருப்பார் காட்டில். ரொம்ப வருஷமாக தவம் இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு நாள் ஞானம் கிடைக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய கொக்கு என்ன பண்ணுச்சு, மேலேருந்து ஒரு எச்சம் இட்டுது. எச்சம் இட்ட உடனே டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தாரு. கோவம் வந்துச்சு அவருக்கு. கொக்கை கோவமாக பார்த்தாரு, கொக்கு எரிஞ்சிச்சு. அப்போ அவர் நினச்சார், ஆஹா, நமக்கு எல்லா தவமும் கைவரப்பட்டு விட்டது, நாம் ஞானம் பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே வந்தார். ஊருக்குள்ளே வந்தோடனே ஒரு வீட்டில் வந்து தண்ணி கேட்டார். அந்த அம்மா வந்து அவங்க கணவருக்கு பணிவிடை செஞ்சுட்டே இருந்தாங்க. கணவருக்கு பணிவிடை செஞ்சவங்க உடனே வரல. கொஞ்சம் காலம் தாழ்த்தி தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. உடனே இவர் கொக்கை பார்த்த மாதிரி அந்த அம்மாவையும் கோபமாக பார்த்தார். அப்போ அந்த அம்மா கேட்டுச்சான், கொக்கை நினைத்தாயோ கொங்கன முனிவான்னு கேட்டிருக்கு. உடனே இருந்தாலும் பயந்துட்டார். இவருக்கு பயம் வந்துடுச்சு கௌசிக முனிவருக்கு. எப்படி நாம் அங்கே கொக்கை எரித்தது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே அந்த அம்மா சிரிச்சிட்டே சொல்லிச்சான், உங்களுக்கு பாதி தான் ஞானம் கைவர பெற்றிருக்கிறது, உங்களுக்கு முழுமையான ஞானம் வேணும்னா நம்ம மிதிலையில் தரும வியாதன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஞானம் வரும்னு சொல்கிறாங்க. உடனே இவர், அப்படியா, நம்மளை விட பெரிய ஞானி அவர் அப்படின்னு சொல்லி தர்ம வியாதரை பார்க்க போயிருக்காரு. தர்ம வியாதர் வேறு யாரும் இல்லைங்க, ஒரு கசாப்பு கடைக்காரர். கசாப்பை வெட்டி அவர் பாட்டில் ஒரு ஆட்டை விட்டு ஆட்டை உரித்து தொங்க விட்டுட்டு கறியை சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார். இவர் போய் பார்த்த உடனே அருவருப்பாக பார்த்துருக்கார். இவர் பெரிய ஞானியா, இவர்கிட்ட போய் நம்ம என்ன கற்றுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்துருக்காரு. அப்போ தான் அந்த கசாப்பு கடைக்காரரு கூப்பிட்டாராம், பாப்பா அந்த பத்தினி தெய்வம் ஒன்று அனுப்பி வச்சாளா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவருக்கு இன்னும் ஷாக் ஆகிட்டு. இப்போன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், ஒரு வீடியோ கால் போட்டுடலாம், இல்லை ஒரு செய்தி அனுப்பிடலாம். அன்றைக்கி என்னங்க பண்ண முடியும்? ஆனால் ஞான திருஷ்டி என்கிற ஒன்று அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சாமி அப்படின்னு அந்த கசாப்பை எல்லாம் விற்றுட்டு அவர் கரெக்டாக அவரை கூப்பிட்டுட்டு போய் வீட்டு வாசலில் உட்கார வச்சு அவர் தாய் தந்தையருக்கு சாப்பாடு போட்டுருந்தாராம். சாப்பாடு போட்டுட்டு வெளியில் வந்து சொன்னாராம், எனக்கு என் தாய் தந்தையை தான் முதல், அவங்களுக்கு தான் எல்லா பணிவிடைகளையும் நான் செய்வேன், அதுக்காகத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கேன், இதற்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். நீங்கள் 1000 தப வலிமை உள்ள முனிவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் கவனிக்கலை, அவங்க கண் தெரியாமல் ரோட்டில் யாசகம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் போய் சேவை செய்யுங்கள், அப்போது தான் உங்கள் வாழ்க்கை நிறைவடையும்னு அவர் சொன்னாராம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு விஷயம், உலகத்தில் நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், முனிவர்கள் தான் உலகத்தில் பெருமையான ஆள்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முனிவர்களுக்கே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? லக்ஷ்மி மிட்டல் இல்லை, அரபு சுல்தான் இல்லை, பில்கேட்ஸ் இல்லை. கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு எவன் இருக்கானோ அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன். உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர் யார் தெரியுமா? சொந்த ஊரில் சொந்த மண்ணில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்கிறவன் தான் சார் கோடீஸ்வரன். அப்படி வாழுங்க, வாழ்க்கையின் நன்மையை பழங்கள், யாரிடமிருந்தும் நாம் பாடம் கற்கலாம். நன்றி, வணக்கம்.